வணக்கம், நான் நிலா. இன்றைக்கு நான் என்னதை பற்றி கதைக்க போறேன்னா டாக்டர் அர்ஜுனா. நான் முந்தைய நிறைய வீடியோஸ் எல்லாம் செய்திருக்கிறேன் டாக்டர் அர்ஜுனா பற்றி. நான் அவர் ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் சொன்னேன். வழியில் வரைக்கல இன்னும் கூட ஸ்ட்ராங்கராக பொலிட்டிக்ஸில் நாலேஜ் கூடி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் கூடித்தான் வருவாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் இப்போ வெளியில் வந்து நிறைய நாள் ஆயிட்டுது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே அவர் ஸ்ட்ராங்கராக தான் ஆகிறார். அவர் நாலேஜ் கூடுது, எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் கொடுக்குறார். ஸ்பெஷலி பார்லிமெண்ட்டில் போய் அவரை கதைக்க விடாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் ஃபீல் பண்ண வச்சாலும் அவர் அப்படி ஃபீல் பண்ண மாட்டார். அவர் அவர்கிட்ட வாய்ஸை அவருக்காக மட்டுமே இல்லை, எல்லா தமிழ் மக்களுக்காகவுமே அவர் கதைப்பார். அதே மாதிரி அவர் யூடியூப்லேயுமே தமிழில் போஸ்ட் பண்ணுறவர், சிங்களத்திலையும் போஸ்ட் பண்ணுறவர். ஸோ எல்லாருமே இலங்கையில் இருக்கிற அவ்வளோ பேருமே அவர்கிட்ட வீடியோஸை பார்க்கலாம், பொலிட்டிக்ஸை விளங்கலாம். நிறைய பேருக்கு பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் இப்படி ஒரு வடிவாக விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல அவைக்கே பொலிட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு அப்படித்தான். நான் நிறைய பொலிட்டிக்ஸில் டீப்பாக எல்லாம் பார்க்குறது இல்லை, ஆனால் டாக்டர் அர்ஜுனா விளங்கப்படுத்துறது, அவர் எப்படி ஒவ்வொரு நாளுமே ஸ்ட்ராங்கராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாருன்ற பார்க்கல எனக்கு இன்னும் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுமென்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய பேரும் ஃபீல் பண்ண வேண்டும் நான் நம்புகிறேன். சின்னதுலேருந்தே நான் அம்மா அப்பா எல்லாம் பார்லிமெண்ட்டில் நடக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அதுக்காக நான் பார்லிமெண்ட்டில் நடக்கிற வீடியோஸ் ஒன்றுமே பார்க்குறேன் இல்லை. இருந்துட்டு அப்போ நம்ம சண்டை வரைக்கல, எலெக்ஷன் டைமில் நம்ம சண்டை பிடிச்சிச்சினமெண்டா அதை மட்டும்தான் பார்ப்பேன். நான் பார்க்கலாம் எனக்கு பெருசாக விளங்காது. நான் சண்டை பிடிக்கிறது என்னமோ சண்டை பிடிக்கணுன்றதுக்காகத்தான் பார்க்குறேன் நான். ஆனால் இப்போ எனக்கு அதில் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டாக்டர் அர்ஜுனா நான் முதல் சொன்ன மாதிரி சிங்களத்திலேயுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். அந்த சேனல் வச்சிருக்கிறது நல்ல மேடா இலங்கையில் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம். தமிழில் தான் அவர் வீடியோ சும்மா போடுறவர், ஆனால் சிங்களத்திலையும் செய்கிறபடியாக ஒரு இந்த முழு நாடுமே பார்க்கத்தக்கதாக இருக்கு. அவர் அப்ரோச் பண்ணுறதுமே ஈஸி. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலுமே அவர் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். அவர் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக தான் இருக்கிறார். மெயில் பண்ணலாம், என்னவுமே செய்யலாம். அவருக்கு நீங்கள் சரியான ப்ரூஃபோட போய் உதவி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஒரு லோயரோடைய வேலை செய்கிற கௌசல்யா அக்காவோடையும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யல ஒரு சக்ஸஸ் ரேட் கூடவா தான் இருக்கும் ஃபியூச்சர்லையும். ஏண்டா அவர் கரெக்ட் அப்ரோச் இல்லை, சரியானதை தான் எப்பவுமே செய்து கொண்டு தான் போவினம்னு நான் நம்புறேன். சின்னதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்கல நான் பொலிட்டிக்ஸை பற்றி கதைச்சது இல்லை, ஆனால் வளர நாங்கள் அதை பற்றி கூட கதைக்க வளர்க்கிட்டு ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸை பற்றியும் நாங்கள் இப்போ தான் கதைக்க வளர்க்கிட்டு. அதுக்கு நான் உண்மையாகவே நினைக்கிறேன் காரணம் டாக்டர் அர்ஜுனா தானண்டு. ஏண்டா அவர் எல்லாருக்குமே ஒரு குரலை கொடுத்து கதை கேட்கல தான் எல்லாருமே சேர்ந்து உண்மையாக கதைக்க வளர்க்கிட்டு. நான் அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ அப்படித்தான் செய்யணும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் டாக்டர் அர்ஜுனா மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் ஹோப்ஃபுல்லி லோ செய்யலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்திங் செய்து ஆட்களுக்கு உதவி செய்யலாம்னு நான் ஹோப் பண்ணுறேன். டாக்டர் அர்ஜுனா, கீப் அப் த குட் ஒர்க். ஸ்ரீலங்கன் மக்களுக்கு உங்களை தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே போக இன்னமும் பவர்ஃபுல்லாக வருவீங்க, நல்ல பொலிட்டிஷியனாக வருவீங்கள் என்று நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி பார்த்ததுக்கு. பாய்.